ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, இந்த லிட்டில் மவுண்ட் மெட்ரோ பக்கத்துல இருக்க பிக் பார்பிக்யூக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த பிக் பார்பிக்யூ சென்னையில 2 இடத்துல இருக்குங்க. ஒன்னு நம்ம லிட்டில் மவுண்ட் மெட்ரோ பக்கத்துலயும், இன்னொன்னு OMRலயும் இருக்கு. வாங்க உள்ள போவோம். உள்ள போகும்போதே ஃபர்ஸ்ட் நான் சொல்ல வேண்டியது ஆம்பியன்ஸ் தாங்க. ஆம்பியன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டாவும் அழகாவும் சூப்பராகவும் மெயின்டைன் பண்றாங்க. ஸ்டாஃபிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரொஃபஷ்னலாகவும் இருக்காங்க. உள்ளே போய் உட்காந்ததும் வெல்கம் ட்ரிங்க் கொடுக்குறாங்க. அப்படியே ஸ்டார்டர்ஸாக உங்களுக்கு கிறிஸ்பி கார்ன், சீஸி ஆலு, அதுக்கப்புறம் தாங்க நம்ம அண்ணன் எடுத்துகிட்டு வந்து அடக்க ஆரம்பிக்கிறாரு வெஜிடேரியன் பார்பிக்யூ. இதில் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பார்பிக்யூ பார்த்தேன். இதுக்கு முன்னாடி போன பார்பிக்யூஸில் இந்த காலிஃப்ளவர் இல்லை. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறமா நான் வெஜிடேரியன், இங்கே வந்து ஃபிஷ்ஷு, ப்ரானு எல்லாமே இருந்துச்சு. நான் 3 வாட்டி ரீஃபில் கேட்டேன், அவரும் மூஞ்சி சொல்லிக்காமல் எடுத்து வந்து கொடுத்தாரு. ஸ்டார்டர்ஸை முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் மெயின் கோர்ஸ் பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு வெஜ் கவுண்டர் தனியாகவும் நான்வெஜ் கவுண்டர் தனியாகவும் இருக்குங்க. உங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். உங்கள் ஆஃபீஸ் டீம்மேட்ஸு, அதுக்கப்புறம் உங்கள் ஏரியா ஃப்ரெண்ட்ஸோடு வந்து சாப்பிட ஒரு நல்ல ஸ்பாட்டுங்க. என்ன ரன்னிங்கில் போகிறாங்கய்யா, ஒருத்தனை ஓவர்டேக் பண்ணிக்கிட்டு இருக்கியா? சாப்பிட்டுட்டே இருக்கும்போது என் ஃப்ரெண்டு கேட்டால், மச்சான் சரக்கு அடிக்க போகலாமான்னு. சரக்கா? இங்கே எப்படா சரக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, இங்கே சரக்கு இருக்குது மச்சான்னு சொன்னான். ஆமாங்க, இங்கே சரக்கு இருக்குது. எல்லாமே இம்போர்ட்டட் சரக்கு, பிராண்டட் சரக்கு. சரி, நம்மளும் ஏதாவது சரக்கு வாங்கலான்னு பார்த்தா ஜாக் டேனியல்ஸே இருந்துச்சு. அப்போ தான் நம்மளுக்கு தளபதி விஜய் மாஸ்டர் படத்தில் இதானே குடிப்பாருன்னு ஞாபகம் வந்துச்சு. சரின்னு அவர்கிட்டையும் சொன்னோம். அவரும் சூப்பராக நம்மளுக்கு மிக்சிங் போட்டு கொடுத்தாரு. அதை அப்படியே மிக்சிங்கை வாங்கிட்டு பக்கத்து கவுண்டருக்கு போனால் சைட் டிஷ்ஷில் எனக்கு ஸ்குவிட்டும் ராபிட்டும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அங்கே ஒரு வடக்கன் ஃப்ரெண்டு இருந்தார். அவர்கிட்ட சொன்னோம். அவர் சொன்னோன்னு சூப்பராக அந்த தவாயில் போட்டு வறுத்து அப்படியே பெப்பர், மிளகாத்தூள்லாம் போட்டு நங்கு அடித்து ஒரு சின்ன பவுலில் போட்டு கொடுத்தாரு. அதை அப்படியே வாங்கிட்டு போயிட்டோம். இங்கே உங்களுக்கு காக்டைல்ஸ் அண்ட் மாக்டைல்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. ஃபைனலாக எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு டெசர்ட் ஏரியாவுக்கு வந்து பார்த்தா, டெசர்ட் ஏரியாவில் எல்லாமே உங்களுக்கு ரெகுலர் டெசர்ட்ஸாக தான் இருந்தது. மற்ற பார்பிக்யூஸில் என்னென்ன டெசர்ட்ஸ் வச்சுருப்பாங்களோ அதே தான் இங்கே வச்சுருந்தாங்க. நாங்கள் எதுவும் புதுசாக பார்க்கல. நீங்கள் எதாவது புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சும்மா சொல்லக்கூடாது மக்களே, மற்ற பார்பிக்யூ கம்பேர் பண்ணும்போது இந்த பார்பிக்யூவில் ஃபுட் வெரைட்டிஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. ஒரு பிளேட்டுக்கு 699 சார்ஜ் பண்ணுறாங்க. ஒருவேளை நீங்கள் ஸ்விக்கிலையோ இல்லை ஜொமேட்டோ மூலிமா பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10 to 15% ஆஃப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். திஸ் இஸ் பார்த்திபன் சைனிங் ஆஃப். ஹாவ் அ குட் டே.